இது ஒரு 3D கனவா இருக்கு. பிராவோ சாமுராய் பேட்டில்.今やろうと思ったのに。நைனா, உங்க கனவுல சாமுராய் அக்கா வந்தாங்களா? உனக்கும் அதே கனவு வந்துச்சா? நானும் அதே தான் பார்த்தேன். இதுக்கு அர்த்தம் இவங்களும் பார்த்திருக்காங்க. ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல ஹரி, மொத்த குடும்பமும் ஒரே கனவு கண்டிருக்கோம்ல. ஏதோ எப்படியோ ரொம்ப அழகான கனவு. ஓ, கனவுல வந்த அந்த ஹீரோயினி பழைய காலத்து ட்ரெஸ் போட்டிருந்தாளா? அந்த அக்கா பாக்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரியே இருந்தாங்க. ஆனா மத்தவங்கள வச்சு கம்பேர் பண்ணி பாக்கும்போது அவ ரொம்ப புத்திசாலியா இருந்தா. ஆனா அவ அந்த அழகான உலகத்துல தனியா இருந்தாளே. ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆனா ஒரு விஷயம் தான் புரியல, குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் எப்படி ஒரே கனவு வந்துச்சு? அநேகமா உங்களுக்கு விளையாட யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, என்ன கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கோ என்னமோ. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னன்னா, நம்ம குடும்ப உறவு ஒரு ஸ்ட்ராங்கான கம்மால ஒட்டப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி கனவு வருது. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. நமக்குள்ள அவ்வளவு ஒற்றுமை, இப்படியே ஒன்னா இருக்கணும். ஸ்பீடா ஓடுது, பாத்து போயிட்டு வாங்க ஹாரி. கிளம்புறேன். ஷின்சான், சீக்கிரம் ரெடி ஆகு. உன்னோட பஸ் வந்துருச்சு ஷின்சான். வா ஷின்சான், சீக்கிரம் வா. டிரைவர் அண்ணா, கொஞ்சம் நில்லுங்க ப்ளீஸ். இப்பதான் எனக்கு தெரிஞ்சது நமக்கு நடுவுல ஒரு நிஞ்சா உளவாளி இருக்கா அப்படின்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட அப்பள மாதிரி ரவுண்டான முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் உங்களுக்கு விசுவாசமானவன். பக்கத்துல பலூட சாப்பிட வந்தேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்புறம் என்ன? நீதான் குற்றவாளின்னு எனக்கு தெரியும். குற்றத்தை ஒத்துக்கோங்க ப்ரோ, பிரச்சனை கம்மியாகும். அதான் நான் இருக்கேன்ல. அந்த நிஞ்சாவுக்கு அவ்வளவு தைரியமா? அவன் எவ்வளவு தைரியம் இருந்தா கசாமா கோட்டைக்குள்ளே வந்து கசாமாக்கு சவால் விடுவான். அவனை ஜெயில அடைச்சு அவனுக்கு தலைகீழ தொங்க விடணும். எங்க தலைகீழ தொங்க விட்டு காட்டு. இவன் தான் அந்த உளவாளி வீரர்களே. உடனே அவனை நாங்க பிடிக்கிறோம். உன்னோட ஆட்டம் முடிஞ்சது.
인빵 기츠바돌이 அட இவன் சீட்டிங் பண்றான். இந்த மாபெரும் மகாராஜா களத்துல இறங்கணும் போல இருக்கு. இப்ப கசாமாவோட கோட்டை எனக்கு சொந்தம். ஷின்சான், நீ எதுக்காக ஸ்கிரீன் பிளேவை மாத்திக்கிட்டு இருக்க? என்னோட ஸ்கிரிப்ட்ல அந்த மாதிரி எல்லாம் எழுதவே கிடையாது. அந்த ஸ்கிரிப்ட் உன்ன மாதிரி மொக்கையா இருந்துச்சு கசாமா. சரியா சொன்ன. அட அவன் எங்க சரியா சொன்னா? மரியாதை அதை எழுதி கொடு. எந்த ஒரு ஆங்கிள்லயும் நீ ராஜா மாதிரி தெரியல. என் பாட்டியோட தாத்தா ராஜா வம்சத்தை சேர்ந்தவரு. என் பரம்பரை கொடியை கொடுத்துரு. அட வேணாம், சொன்ன கேளு. அதை கொடுத்துரு. வேணாம், இப்படி பண்ணாத. வேணாம் சொன்னேன். வா போ. இது உங்களோட விஷயம் மகாராஜா, நீங்களே பாத்துக்கோங்க. ஜிங்கிச்சுக்கோ வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பாடு என்னாச்சு? ஜிங்கி ஜிங்கி. நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? 2 நிமிஷம் பேசிட்டு வரலான்னு பக்கத்து வீட்டுக்கு போனா அதுக்குள்ள சொரங்க பாதையை தோண்டி வச்சிருக்கா. நாங்க இறங்குவோம்ல. ஷின்சான், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஷீரோ தான் இந்த குழியை தோண்டி வச்சிருக்கான். மறுபடியும் நம்ம சிமெண்ட் போட்டு இத சரி பண்ணணும். இருக்கட்டும் விடுங்கம்மா, நல்லா தானே இருக்கு. என்ன அழகா இருக்கீங்கன்னு ஸ்விம்மிங் பூல பண்ணிருக்காங்க. நீ தானே ஷீரோவை பாத்துக்கிற. அப்ப அவன் பண்ண தப்புக்கு நீ தான் பொறுப்பேத்துக்கணும். நேரத்தை வீணடிக்காம இந்த குழியை மூடி வை. என் வாய பார்க்காத, சொன்ன வேலையை செய். இது ராஜமாதாவோட ஆர்டர். நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷீரோ? என்ன பண்ண விட. இப்பதான் திட்டு வாங்க வச்ச, அடுத்து அடி வாங்க வைக்க ஆசையா இருக்கா? என்ன வேலை செய்ய விடு. சரி, இத செய்யக்கூடாதுன்னு உனக்கு விருப்பம் தானே. நான் பண்ணல, நீங்க இத பண்ணிக்க. சரியா? துண்டுக்கு 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 துண்டுக்கு. ஆனா இந்த இடத்துக்கு பாஸ் நான் தான், தெரிஞ்சுக்க. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இதுக்கு என்ன அர்த்தம் அதையாவது தெளிவா சொல்ல. கிராமத்துல இந்த மாதிரி ஒரு டாங்கி எங்கேயோ தேடி அலைஞ்சு ஒரு பள்ளத்தை தோண்டுச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பெட்டி நிறைய தங்க புதையல் கிடைக்கும். இப்ப ஷின்சானோட அடுத்த மிஷன் புதையலை தேடுறது. ஒருவேளை இது புதையல் இருக்கிற இடத்தோட மேப்பா இருக்கலாம். கோழிக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட்ரைட்டிங். அன்புள்ள மாம், டாட், நான் டன்சோவோட அடுத்த வருஷத்துல இருக்கேன். இங்க இருக்கிற இளவரசி ரொம்ப அழகா இருக்காங்க. கசுகாபேவோட கோட்டை இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. நடந்து வந்தா கிட்டத்தட்ட 2 ல இருந்து 4 வருஷம் ஆகும். கார்ல 300 ரூபாய்க்கு கேஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்துடலாம். சீக்கிரம் வந்துருங்க. என்ன இது? என்ன நம்ம தலைவனை வரைஞ்சிருக்காங்க? ஓ, இந்த லெட்டர் நான் தான் எழுதி இருக்கேன். ஹேண்ட்ரைட்டிங் நல்லா இருக்கே. ஒரு நிமிஷம் இரு. இத நம்ம எப்ப இங்க புதைச்சோம்? எனக்கு இது தெரியாம போச்சு. இது எப்ப நடந்துச்சு? ராணி ரொம்ப அழகு அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன? அழகான இளவரசி. அப்ப தினமும் என் கனவுல வர்றது அந்த அழகான இளவரசி தானா? அந்த இளவரசியை நான் எப்படியாவது மறுபடியும் சந்திக்கணுமே. கனவுல அந்த அக்காவை பார்த்த இடம் இதுதான் போல இருக்கு. இங்க இருந்த நம்ம வீடு எங்க போச்சு? இங்க பழைய படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஆனா கேமரா எங்க வச்சிருப்பாங்க?
கவனமா பாருங்க, யாரோட முதுகுல நீல நிற கொடி இருக்கோ அவர்தான் அவங்களோட தளபதி. இன்னும் கிட்ட போகலாம். அங்க போனா நம்மளால இன்னும் சுலபமா வேட்டையாட முடியும். அவங்க நம்மள பாத்துட்டாங்கன்னா எதுக்காக இப்படி பயப்படுற? ஷூட்டிங் அங்க போகும்போது ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சின்ன பையன் எங்க இருந்து வந்தா? பிக்சரோட பேர் என்னங்க? ஹீரோ யாரு? எனக்கு ஒரு ரோல் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச காமெடி பிக்சரா இருக்கும். டேய் உன்ன சத்தம் போடாத, வாய் மூடு. இல்லனா உன்ன என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. எப்படி இருக்கு என்னோட ஆக்டிங்? போலி இல்ல, உண்மையான வாழை கொண்டு வந்தாலும் பயப்பட மாட்டேன். அவன் பாத்துட்டான். அட இல்ல, வா திரும்ப ஓடிடலாம். சபாஷ் கண்ணா, உன்னாலதான் என்னோட கவனம் அவங்க மேல பட்டுச்சு. டியோமான் இரு, அவங்கள விட்டுடு. ஆனா ஏன் அவங்க இங்க வந்தது? உங்க உயிரை எடுக்கிறதுக்காக. ஆனா அவங்களால வெற்றி அடைய முடியலையே. நீங்க சொன்னா சரிதான், நீங்க எல்லாம் தெரிஞ்சவராச்சே தளபதி. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இந்த இடம் குழந்தைகளுக்கு சரியான இடம் இல்ல. இங்க இருந்து போறதுதான் உனக்கு நல்லது. அவங்க நம்மள தாக்க வந்தாங்க, ஆனா அவங்கள நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம். புறப்படுங்க. சரி வீரர்களே, நான் முழு பலத்தோட அவங்கள தாக்கி ஆகணும். சேனாதிபதி ரொம்ப உற்சாகத்தோட இருக்காரு. இனிமேதான் விளையாட்டே இருக்கு. தளபதியாரே, நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க, நாங்க போய் இத பாத்துக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க. எங்களை பத்தி கவலை வேண்டாம் தளபதியாரே. அவங்களை எதிர்கொள்றது ரொம்பவே கஷ்டம். புறப்படுங்க இங்க இருந்து. வாங்க போயிடலாம். முன்னாடி போங்க. இவங்க அம்பு விடுறாங்க. அடிங்க. முன்னாடி போங்க, முன்னாடி போங்க, முன்னாடி போங்க, முன்னாடி போங்க. எதிரிகள் பலவீனமாயிட்டே போறாங்க. உங்களோட முழு பலத்தை செலுத்துங்க. எல்லாரும் முன்னோக்கி போங்க. அவங்க கதையை முடிங்க. இங்க இருந்து பின்னாடி போறதா நமக்கு நல்லது. வாங்க. நில்லுங்கள் வீரர்களே, இவங்களை தொடர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்ல. இத நாங்க எதிர்பார்த்ததுதான். எப்பவும் போல எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டீங்கல்ல. கேளுங்க பயந்தாங்குழிகளா, நீங்க எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணுங்க. எங்க தளபதி உங்களை தூசி மாதிரி தட்டி தூக்கிடுவாரு. அடேங்கப்பா, அங்கிள் டைலாக் பஞ்ச் மாதிரி சொல்லியிருக்காரே. ஏய் குழந்தை, இன்னுமா நீ இங்க இருந்து போகாம இருக்க? நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, எனக்கு 5 வயசு ஆகுது. என் பேரு ஷின்சா நோவாரா. ஆமா, நீங்க யாரு? இங்க பாரு, நான் தான் இஷிடி மாதாபே. சிடி மாதா பேவா, காமெடியா இருக்கு. இப்படி எல்லாம் யாரு பேரு வைப்பாங்க? இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஷின்சான், நீ போட்டிருக்க உட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீ எங்க இருந்து வந்திருக்க? நான் மறந்து போயிட்டேன். காசுகாபேக்கு நான் திரும்ப போகணும். இது எந்த பிளானட்? காசுகாபேவா? இது முஷாஷியோட நாடு. இதுக்கு பேரு காசுகா. இங்க பக்கத்துல அந்த மாதிரி எந்த ஒரு இடமும் கிடையாது. நீ எங்க கூட கோட்டைக்கு வா. என்ன கோட்டைக்கா? வாங்க வாங்க, என்ன பண்றது? ஆமா அங்கிள், இது 2025 வருஷம் தானே? நீ எந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்க? இப்ப நடக்கிறது டென்ஷுவோட காலம். டென்ஷோவா? இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. நாம இப்ப எங்க இருக்கோம்? இதுதான் மாபெரும் காசுகாபேவோட கோட்டை. என்ன கோட்டை? அதை விட உண்மையை சொல்லு, நீ எந்த நாட்டோட குடிமகன்? நீங்களே சொல்லுங்க, இதை நாங்க எப்படி ஒத்துக்கிறது? மகாராஜாவோட விருப்பம் வேற எதுலயோ இருக்கு. போதும், விளையாடாத நிறுத்த. மகாராஜா வந்துட்டாரு, பேசாம அமைதியா இங்கே உட்காரு. எந்த மகாராஜா? ஹயாத்து, உன்னுடைய மாபெரும் வெற்றிக்கு என்னோட பாராட்டுக்கள். மகாராஜா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யுவாசுக்கு இங்க நம்ம இடத்த நாசமாக்கறதுக்காக வந்திருந்தான். ஆனா அவங்க சீக்கிரமே மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அவங்களால நம்ம கோட்டையை கூட நெருங்க முடியல. அப்புறம் நம்ம தளபதியார் மாதாபே அவங்களுக்கு செமையான பதிலடி கொடுத்தாரு. நீங்க அற்புதமான வேலை செஞ்சிருக்கீங்க மாதாபே.
மிக்க நன்றி மகாராஜா. சரி, இவன் தான் அந்த பையனா? எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கான்னு சொல்றாங்களே, அவன் தான் இந்த பையனா? வணக்கம்பா. ஏய், பேசாத வாய மூடு. பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இவனோட பேரு ஷின்சான் நொஹாரா. ஆரம்பத்துல இருந்து இவனை நான் கொஞ்சம் கூட நம்பல. ஆனா அதுக்கப்புறம் இவன் சொன்ன கதையை கேட்டதும் இவன் எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கான்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. அங்கிள் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரியல நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு. அதுவும் டைம் மிஷின் கூட இல்ல. ஆச்சரியமா இருக்குல்ல? ரொம்ப விசித்திரமா பேசிக்கிட்டு இருக்கான் இந்த பையன். இங்க பாரு சென்சான், எதிர்காலத்தை பத்தி உன்னால ஏதாவது சொல்ல முடியுமா? அங்க என்ன கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கு? உனக்கு என்ன தெரியுங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்றியா? நான் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். ஓகே. ஓகேனா என்ன அர்த்தம்? அப்புறம் அந்த இடத்துல 5G கூட லான்ச் ஆயிடுச்சு. அட, கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. இதுக்கு மேல என்னால எதையும் தாங்கிக்க முடியாது. அப்படின்னா எதிர்காலத்துல நிறைய தொழில்நுட்பம் வந்துருச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மகாராஜா, இவன் ரொம்ப நல்லா நகைச்சுவை எல்லாமே பண்றான். அதுவும் இல்லாம இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதுவும் அது பறக்கிற வாகனமா? ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் செய்யலாமா? மக்கள் பேசிக்கிறதுக்கு ஒரு இயந்திரமா? உண்மையை சொல்லணும்னா அந்த பீஸா பர்கர்லாம் எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான உணவுலாம் நிறைய இருக்கு. அதாவது தந்தூரி, மோமோ, மஞ்சூரியன், சிக்கன் 65. அப்படியா? ஷென்சான், உனக்கு தங்கறதுக்கு இடம் இல்லனா நீ மாதாபே கூடவே தாராளமா தங்கிக்கலாம்ப்பா. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், என்ன? சரியா? மகாராஜா, இது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாதிரி குழந்தைங்களை சமாளிக்கிறது என்னால சுத்தமா முடியாத ஒரு காரியம். என்னாலயே இந்த அங்கிள் கூட எல்லாம் தங்க முடியாது. இவரை தவிர வேற யார் கூட வேணாலும் நான் தங்குறேன். என்ன சொன்ன? மாதாபே, மகாராஜா, இந்த பையனுக்கு உதவியா இரு. இவன் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கான்ல, இதுதான் உன்னோட தலையெழுத்துல எழுதியிருக்க போல இருக்கு. மகாராஜா, ஆனா நான் யாரோட தலையெழுத்துலயும் எழுதப்படல. நான் சிக்னேச்சர் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏய், பொடிப்பையில. ஏய் தம்பி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இவனை கூடவே வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட உத்தரவு. சரிங்க மகாராஜா. எப்படி இருக்கீங்க துணிச்சலான வீரனே? கேள்விப்பட்டேன் இன்னைக்கு உங்களுக்கு ஆபத்து வந்ததாமே. ஓ, இளவரசி வாழ்க. இளவரசியா எங்க எங்க இருக்காங்க? இப்பவும் நான் நம்பிக்கையோட சொல்றேன், அப்படியே வானத்தை பாத்துக்கிட்டே வேற சிந்தனையில கவனமா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் ஒண்ணு என்னோட நினைவுகள் எல்லாம் இழக்கல. ஹலோ இளவரசி, ஒரு வழியா நாம சந்திச்சிட்டோம்ல. お主、蓮姫様を知っておるのか？ லின்ச்って言うの? バカ！姫様と呼べ！ இளவரசி, இதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லையே. ஆனா இப்ப நீங்க குழந்தைங்களை பாத்துக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. என்ன பண்றீங்க? விடுங்க அங்கிள், நான் இளவரசியை பார்க்கணும்.好きではないか。 நீ எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேனே. சரி சொல்லு, நம்ம எப்ப எங்க சந்திச்சோன்னு? கடவுளை தான் பார்த்தோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இவனை பத்தி நாளைக்கு காலையில என்கிட்ட சொல்லுங்க, சரியா?